வாழ்வோம் வாழ்விப்போம். எது இல்லாமலும் ஒரு நாள் வாழ முடியுமோ அதுதான் தேவை இல்லையா? ஆசை என்பது எப்படி மேலும் மேலும் உங்களை பெருக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஞான பயணத்துல நம்முடைய நோக்கம் என்னன்னா, பிறவியற்று போவது, மீண்டும் பிறக்காமல் இருப்பது, எங்க இருந்து வந்தோம், இறையிட்ட இருந்து வந்தோம், மீண்டும் இறையிடமே போய் சேர வேண்டும் சொன்னா, அப்ப அதற்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு குரு வழிகாட்டுதல் வேண்டும், குரு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், சொல்லியிருக்கா, பொறுமையோடு இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி நம்ம பயணிக்கிற அந்த பயணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கர்மா என்ன கர்மா, இந்த பிறவிக்கு காரணமான கர்மாவை நாம இந்த பிறவியோட முடிச்சிடணும். இதை நீட்டக்கூடாது. அப்ப கர்மா எதெல்லாம் நேருது? உங்க கர்மாங்கிறது உங்களை மட்டும் வைத்து வருவதில்லை. நீங்க ஒரு ஆளு நினைச்சிட்டா, ஒரு ஆளு சார்ந்துட்டா கர்மா பெறுவோம். அதனால்தான் ஞானிகள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, வீடு என்ன, மனை என்ன, மக்கள் என்ன எல்லாம் உதறிட்டு போனான். நீங்க ஒரு ஆள்கிட்ட சேர்ந்தா கர்மா கூடும், இன்னொரு சேர்ந்தா இன்னும் கூடும். இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டம், நம்ம எனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு உறவு கடப்பாவி, கர்மாவை கூட்டிட்டே இருக்கிற, எனக்கு யாருமே கிடையாதுங்க, எனக்கு யாரும் கிடையாது, இறைவன் மட்டும்தான், கர்மா இல்ல. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னவன் தான் ஞான். எல்லாம் அவன் செயல், அவன் அருளே அணுவும் அசையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், எனக்கு உறவு வேணும், சொந்தம் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும், அவ்வளவு பாரத்தையும் தூக்கி தலையில போட்டு திறமையை கூட்டிகிட்டே இருக்கிறோம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னது, ஒரு அம்மாவுக்கு நெஞ்சில வலி இருந்ததுன்னு சொன்னேன். அதுக்கு வீட்டுல இருந்த என்ன காரணம், டஸ்ட், குப்பைகள், அப்ப தேவையில்லாதது. ஆனா வெளிப்புறத்துல பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளுக்கும் இந்த நோய்க்கு என்ன காரணம்னு கேட்டா, கர்மா. அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த பொருள் வீட்டுல இருக்கிறதோ அதெல்லாம் உங்களை பாதிக்கும்.